ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் ஜைரா. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து நம்ம சேனலில் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் க்ரோஷே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோஷே வச்சு எந்தெந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பவுச் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. க்ரோஷே பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஹுக்கும் இந்த மாதிரி ஒரு யானும் இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து க்ரோஷேல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் நான் இந்த வீடியோவில் வந்து க்ரோஷேவோட பேசிக்ஸ் தான் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். அண்ட் நம்மளுக்கு இந்த க்ரோஷே ஹூக் சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹூக் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3mm ஹுக், 3.5 mm, 4 mm அப்படின்ட்டு சைஸ் வரையாக நம்மளுக்கு ஹுக் சைஸ் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த ஹுக் சைஸ் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு யானுக்கும் ஒவ்வொரு ஹுக் சைஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த யான் வந்து டிகே யான். ஸோ இந்த டிகே யானுக்கு வந்து நான் வந்து 3.5 mm ஹுக் யூஸ் பண்ணலாம், 4 mm ஹுக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய தின்னாக இருக்கும்போது த்ரெட்டு வந்து இதோட தின்னாக இருக்கும்போது நான் வந்து சின்ன ஹுக் சைஸ் யூஸ் பண்ணணும். ஸோ த்ரெட்டு வந்து இதோட யான் வந்து இதோட சின்ன சைஸாக இருக்கும்போது நான் வந்து இதோடைய ஒரு சின்ன சைஸ் தான் ஹூக் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த யான் பொறுத்து உங்கள் ஹூக் சைஸும் மாறும். ஸோ அதனால நம்மளுக்கு க்ரோஷேல வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹூக்ஸ் இருக்குது. அண்ட் தென் யான்ஸுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் யான்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து க்ரோஷேக்கு தேவையான ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு 4 mm சைஸ் ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டிகே யானோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து டிகே யான். அப்போ வந்து இது வந்து ஆரான் யான். பேசிக் ஸ்டிச் வந்து ஸ்லிப் நாட். இப்போ ஸ்லிப் நாட் பண்ணுறது வந்து சிம்பிளாக ஒரு நாட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ வந்து இந்த யான் இது வந்து யான் எண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுற யான் வந்து இது வந்து ஒர்க்கிங் யான். இப்போது ஸ்லிப் நாட் போடுறதுக்கு எண்டை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஹூக்கை இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து இந்த யானை புல் பண்ணிடணும். ஸோ புல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி இழுத்து விட்டணும். ஸோ இதுதான் ஸ்லிப் நாட். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஹூக் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து யானை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். இது வந்து ஹூக்கில் ஸ்லிப் நாட் எப்படி எடுக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஹூக் இல்லாமல் ஸ்லிப் நாட் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ரவுண்ட் வச்சுட்டு, ஸோ இது மாதிரி பேசிக்காக ஒரு ரவுண்ட் வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த ரவுண்ட்லேருந்து நான் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு லூப் இழுத்து விட்டுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்லிப் நாட். இப்போ இதில் வந்து நம்ம ஹூக் விட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது க்ரோஷே டேர்ம்ஸில் வந்து நம்ம சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து கற்றுக்கிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த லூப் இது வந்து இந்த ரவுண்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து இதுக்கப்புறம் அடுத்து வந்து செயின் ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்லிப்லெட் போட்டாச்சா, இதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு ஒர்க்கிங் யானை இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ யானை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும், ஹூக் எப்படி பிடிக்கணும்னு பார்க்கணும். இப்போ யானை பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் 4 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு, ஸோ எப்போவுமே இந்த ஃபிங்கர் வந்து நீங்கள் ஒர்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு, ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி வச்சு யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ உங்கள் ஹேண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த விரலும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்படி கொண்டு வந்து இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால நான் வந்து இந்த 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் யானை டைட்டாக பிடிக்க போகிறேன் கீழே. அண்ட் தென் இந்த 2 ஃபிங்கர் வச்சு நான் வந்து இங்கே ப்ராஜெக்டை பிடிக்க போகிறேன். இந்த 2 விரல் வச்சு உங்கள் ஒர்க்கிங் பார்ட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம யான் இப்படி புல் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த விரல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹூக்கை பிடிக்கிறதுக்கு இந்த 2 விரல் இப்படி பிடிச்சிக்கோங்க. அண்ட் வந்து யான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த விரல். ஸோ க்ரோஷே வச்சு ஒர்க் பண்ணும்போது ஹூக்கை வந்து ஓரளவுக்கு இப்படி சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி சுற்றி நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஹூக்கை வந்து
உங்கள் யான் மேலே விட்டுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஹூக்கை இப்படி கீழ் நோக்கி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த 2 விரல் வச்சு நான் திருப்பி பாருங்கள். திருப்பிட்டு இது வந்து ஒரு லூப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அங்கே அந்த லூப் வழியாக நம்ம யானை இழுக்க போகிறோம். சொல்லிட்டோமா? இப்போ இழுக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப புல் பண்ணிடக்கூடாது. உங்கள் ஹூக் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ் அளவுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் வச்சிடாதீங்க. உங்கள் ஹூக் சைஸ்க்கு கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வி ஷேப் மாதிரி இருக்குங்க இல்லையா, இந்த வி ஷேப் தான் நம்மளுக்கு செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஹூக்கை யானை கீழே விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டு இந்த 2 விரலில் வச்சு உங்கள் ஹூக்கை கீழ் நோக்கி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய யானை வந்து நான் இங்கே வந்து செக்யூர் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ என்னோடய ஹூக்கில் இந்த இடத்துல நான் யானை செக்யூர் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து இந்த யானை மெதுவாக இந்த லூப் வழியாக இழுத்துட்டேன். ஸோ 2வது செயின் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் தேவையோ அத்தனை செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். ஸோ யானை வந்து இப்படி சுற்றணும். இப்படி ஹூக்கு கீழே நோக்கி திருப்பிக்கோங்க. அண்ட் தென் அப்புறம் இப்படி ஹூக்கை இழுத்து விட்டுருங்க. திருப்பிக்கோங்க, கீழ் நோக்கி திருப்பிக்கோங்க. இங்கே செக்யூர் பண்ணிவிட்டு ஹூக்கை கீழ் நோக்கி இழுத்துக்கலாம். இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ வந்து அடுத்து வந்து சிங்கிள் க்ரோஷே பார்க்கலாம். நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டபுள் க்ரோஷே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே கற்றுக்கிட்டிங்கன்னா. ஸோ சிங்கிள் க்ரோஷே வச்சு நம்ம எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக்கான ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 செயின் போட போகிறேன். ஸோ 3 செயின் போட்டாச்சு. 3 4 5 அண்ட் 6. ஸோ நான் வந்து இப்போ இங்கே 6 செயின் போட்டிருக்கேன். இப்போ சிங்கிள் க்ரோஷே பார்க்கலாமா? இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு லூப் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த லூப் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், திருப்பி நீங்கள் இதேக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி யான் வெளியே போயிடும். ஸோ எப்போவுமே எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இது வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் தான் நான் சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சு நம்மளுக்கு. ஸோ இது ஒரு ஸ்டிச்சு, இது ஒரு ஸ்டிச்சு, இது ஒரு இப்போ எத்தனை ஸ்டிச் இருக்குது நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 5 ஸ்டிச் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணலாமா? நான் ஹூக்கை வந்து இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இங்கே வி மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹூக்கு நுழைஞ்சிரும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி யான் ஓவர் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த யானை கீழ் நோக்கி எடுக்க போகிறேன். ஸ்டிச்சு வழியை எடுத்துகிட்டு அவ்வளோதான், ஹூக்கில் நான் விட்டுற போகிறேன். விட்டுட்டு இந்த லூப்பும் ஒரே சைஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க, ரொம்ப லூஸாக வச்சிடாதீங்க. இந்த ரெண்டும் ஒரே சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு 2 லூப் இருக்கா ஹூக்கில். இப்போ வந்து திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி புல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. நான் வந்து இந்த எல்லா செயின்ஸ்லையும் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நான் ஹூக்கை இந்த ஸ்டிச் வழியாக விட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லூப் எடுத்துக்கிற போகிறேன். ஸோ என்னோடய ஹூக்கில் நான் ஒரு லூப் எடுத்திருக்கேன். இப்போது என்னோடய ஹூக்கில் எத்தனை லூப் இருக்குது? இது 1 லூப், இது 2 லூப். ஸோ 2 லூப்ஸ் இருக்கா? இப்போது அப்படி விட்டுட்டு நம்ம திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப் வழியாக இழுத்துடணும். அப்புறம் இது ஒரு சிங்கிள் க்ரோஷே. திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் பார்க்கலாமா?
இன்சர்ட் த ஹூக். அப்புறம் நான் yarn over பண்ண போகிறேன். அண்ட் தென் நான் yarn புல் பண்ணிவிட்டேன். இப்போது ஸோ என்னோடய ஹூக்கில் இப்போ 2 லூப் இருக்குது. நான் திருப்பி yarn over பண்ணிவிட்டு இந்த 2 லூப் வழியாக நான் இழுத்துட்டு போகிறேன். சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்டில் எத்தனை சிங்கிள் க்ரோஷே பண்ணணும்னு இருக்கோ அத்தனை சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டுக்கலாம். திருப்பி நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். திருப்பி நான் yarn over பண்ண போகிறேன். திருப்பி லூப் இழுத்துக்கோங்க. ஸோ 1 2 2 லூப் இருக்கா? 2 லூப் இருக்குது. திருப்பி yarn over பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி யானை வச்சு நம்ம இழுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை சுற்றிக்கோங்க, யானை எடுத்துட்டோம். அண்ட் தென் திருப்பி yarn over பண்ணிவிட்டு 2 லூப் வழி எடுத்துடலாம். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது வராது அவ்வளோ ஈஸியாக. பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே யானை பிடிக்கணும், அண்ட் தென் ஹூக்கை பிடிக்கிறதுக்கு ஒரு grip கிடைக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யானை பிடிக்கிறதுக்கு வரலன்னு, ஹூக் பிடிக்கிறதுக்கு வரலன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நிறுத்த வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரோஷே கற்றுக்கணுன்னு ரொம்ப இதாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ சிங்கிள் க்ரோஷே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கனாலே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். குட்டி குட்டி டாய்ஸ் பண்ணலாம். சிங்கிள் க்ரோஷே மட்டும் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ளஷஸ் பண்ணலாம், குட்டி குட்டி சாஃப்ட் டாய்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ நிறையவே நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷே இந்த 3 நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே அண்ட் ட்ரிபிள் க்ரோஷே இந்த 3ஐயும் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட்ஸும் காமிக்கிற பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன கோஸ்டர் மாதிரி வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள் மேட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யான் வந்து இதோட கொஞ்சம் திக் சைஸில் வந்து யூஸ் பண்ணும்போது யானையும் இதோட கொஞ்சம் திக் சைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் ஹூக்கையும் இதோட கொஞ்சம் திக் சைஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கால் மிதியடி கூட நம்ம வந்து இதை வச்சு நம்ம க்ரோஷே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம படித்ததை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே அண்ட் ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் வந்து அடுத்தடுத்து நான் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து க்ரோஷே கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.